வணக்கம் நண்பர்களே. நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டுதான் 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறது கணிக்கப்படுது. 12 ராசிகளுக்கு தகுந்த மாதிரி இந்த நவகிரகங்கள் நீச்சம் உச்சம் அடைகிறது பொறுத்து தான் எந்த மாதிரி பலன் கிடைக்குங்கிறதே கணிக்க முடியும். அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய 15 நாட்களும் எந்த மாதிரியான பலன்களை அமாவாசை கணக்கில் கொண்டு கணக்கிடப்படுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். வேத ஜோதிடத்தை நாம அடிப்படையை வச்சு பார்க்குறப்ப 12 ராசிகளில் இரண்டாவதா இருக்கக்கூடியதான் ரிஷபராசி. நீர், நெருப்பு, நிலம், காற்றுன்னு 5 வகை பூதங்களுக்கு இடையில காதல் கிரகம் சுக்கிரன ராசிபதியை கொண்டது தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க எப்போதும் அழகான தோற்றம் கொண்டவங்களாகவும் அமைதியானவங்களாகவும் ஆடை அணிகலன்கள் அணிகிறதுல அதிகம் பிரிய இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய நட்பு வட்டம் பார்க்குறப்ப ரொம்ப பெருசா இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் கரடு முரடா இருந்தாலும் விடாமுயற்சியால வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பல விஷயங்கள பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான். இவங்கள ரிஷபராசி கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் அடங்கியிருக்குது. ராசிகளில் ரிஷபராசி ஒரு ஸ்தர ராசி. குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகிரகம் சுக்கிரன் தான். சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனே இந்த ராசியோட அதிபதியா இருக்கிறதால இந்த ராசிக்காரங்க முக அழகு வாய்ந்தவங்களாகவும் அதே மாதிரி நீர் தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ராசியாகவும் பார்க்கப்படுது. ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லோரையும் வசியப்படுத்தக்கூடிய அழகான தோற்றம் கொண்டிருப்பாங்க. இவங்க நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவங்க. இவங்களுடைய நீண்ட கழுத்தும் அகன்ற மார்பும் விரிந்த தோலும் அழகான அங்க அமைப்புக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. இவங்களுடைய கண்களுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கும். பற்கள் வரிசையாகவும் அழகாகவும் அமைஞ்சிருக்கும். குட்டையான விரிந்த மூக்கு, அழகான அடர்த்தியான முடி, நீண்ட ஆயுள், புகழ், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில பெற முடியும். இவங்க மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருப்பாங்க. இவங்களுடைய செயல்பாடு மற்றவங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை கொண்டு வந்து தரும். பொது காரியமா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களுமா இருந்தாலுமே ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பாங்க. எந்த ஒரு பொது விஷயத்தையும் வந்தோம் போனோன்னு இல்லாம எல்லா வேலையும் முன்ன நின்று செய்யக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தனக்குன்னு காரியம் சாதிக்க நினைக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி வாழ்க்கையில கடின உழைப்பால முன்னேறணுங்கிறது தான் இவங்களுடைய சித்தாந்தமா இருக்கும். இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் அமாவாசை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம எந்த மாதிரி பலனும் உங்களுக்கு பெற போறீங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசியில கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணம், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த பதிவு. எந்த ஒரு காரியத்தையுமே நிதானமா செஞ்சு முடிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்க கருத்துக்கு மற்றவங்களுடைய வரவேற்புங்கிறது இந்த வாரங்களில் தொடர்ந்து ஏற்பட போகுது. பண வரத்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். சுக்கிரனோட சஞ்சாரம் இருக்கிறதால இது வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்பு எல்லாமே தவிடுபடியாகக்கூடிய காலம். தடைப்பட்ட காரியம் எல்லாமே மீண்டும் செஞ்சு முடிச்சு தேவையான முயற்சி மேற்கொள்வீங்க. மனசுல ஒரு புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். சுகாதிபதி சூரியன் ராசியிலேயே சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு வசதிக்கு எந்த குறைவுமே இந்த மாதங்கள்ல இருக்காது. தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் பல போட்டிகளை சந்திச்சு வந்திருப்பீங்க. அந்த போட்டி எல்லாமே இனி நீங்க போகுதுன்னு சொல்லலாம். புதுசாக ஆர்டர் பெறதில் சிந்தனை செலுத்தக்கூடிய வாய்ப்பும், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது குறையும். அலுவலக மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் ஏற்பட்டிருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்பு, படிப்படியாக நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மனக்கசப்பு கூட மாறக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகளோட நலனில் மட்டும் நீங்கள் தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வாங்க. அதே மாதிரி புதிய நண்பர்களோட சேர்க்கை, அவங்களால உதவி, இது எல்லாமே இந்த மாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பாதிபதி புதன் விரியஸ்தானத்தில் இருக்கிறதால எதையுமே நீங்கள் சுபவர செலவாக மாற்றிக்கிறது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் பல காரியங்களை தடைப்பட்டு வந்திருக்கும். மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. இனி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமைய போகுது. மனசில் ஒரு புது தெம்பு, உற்சாகம் இது எல்லாமே பிறக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தில் நீங்கள் சிக்கினாலுமே சாமர்த்தியமாக மற்றவங்களை முன்ன நிறுத்தி தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் ஏற்படும். ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் இருக்கிறதால நல்ல பலன்களை தான் உங்களுக்கு இந்த மாதங்களை கொண்டு வர போறாரு. எதிர்பார்த்திருந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். விருந்து, கேளிக்கை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சாதுரியமான பேச்சு மூலமா காரிய வெற்றிங்கிறது உங்களுக்கு இந்த மாதங்களில் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியங்களா இருந்தா உங்க வளர்ச்சியில இது வரைக்கும் இருந்துட்டு வந்த முட்டுக்கட்டை எல்லாமே நீங்க போகுது. பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பண வரவுங்க பார்க்குறப்ப திருப்தி தரக்கூடிய வகையிலும் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதன் மூலமாக நல்ல பலனும் கிடைக்க போகுது. மேலிடத்தோட கனிவான பார்வை உங்கள் மேலே இருக்குதுங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் வெற்றி பெறணும், அதே மாதிரி இந்த மாதிரியான எண்ணெல்லாம் வளரணும்னா நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுறது நல்லது. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட விடாமுயற்சியோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி சாத்தியமாகும். அதே மாதிரி மனசில் ஒரு இனம் புரியாத கவலை வாட்டிகிட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே இனி நீங்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது.
நட்சத்திர பலனா பார்க்குறப்ப கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது. சகோதரர்களை மட்டும் நீங்கள் கவனமாக பேசி பழகிறது தான் இந்த மாதங்களில் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படும். பிள்ளைகளால் அப்பப்போ டென்ஷனுங்கிறது ஏற்படலாம். அதை எல்லாமே கருத்தில் கொள்ளாதீங்க. எதையுமே நீங்கள் பேசி புரிய வைக்க பார்க்குறதா நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனம் எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதத்தில் சிறப்பானது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் செஞ்சு முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறப்ப மட்டும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருந்துட்டு வாங்க. மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் வெற்றி பெறணும்னா தடைகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். விடாமுயற்சியோடு செயல்படுங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயம். வீண் அலைச்சலை தவிர்க்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு சால சிறந்ததாக சொல்லப்படுது. மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு நீங்கள் மனசில் நினச்சது எப்படியாவது செயல்படுத்தணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். கோபத்தை குறைச்சிக்கொள்றது தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒன்று. வீண் பகையை வளர்த்து கொள்ளாதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக செயல்பட்டு வர்றது இந்த மாதம் சிறப்பு. அதே மாதிரி அடுத்தவங்க செயல் உங்கள் கோபத்தை தூண்டுறதா தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அனுசரித்து போகிறதா நல்லது. எதிர் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய நண்பர்களோ கூட்டாளிகளோ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இருக்கக்கூடிய கிரகங்களோட சேர்க்கையால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு வெண்மொச்ச சுண்டலை நைவேத்தியம் செஞ்சு விநியோகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடுங்கிறது நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கூடவே ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாங்க. அதனால நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எதிர்ப்பு வந்தால் வரட்டும், அது நம்மளை ஒன்றும் செய்யாதுங்கிற எண்ணத்தை மனசில் வளர்த்துக்கொள்ளுங்க. விரோதிகள் கூட வீடு வரைக்கும் வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்குது. சந்திரனோட இடப்பெயர்ச்சி வியாபாரத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும். சின்ன பிரச்சனை கூட பெருசாக நினச்சி கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. இதனால் தூக்கம் கெடலாம். தைரியமாக எந்த செயலையும் நீங்கள் ஈடுபடலாம். செவ்வாய் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. இதனால் பயணங்களின் போது பொருட்களை பத்திரமா வச்சிருக்க பாருங்க. ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசங்களில் அமைஞ்சிருக்குது. குரு 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. இதனால பெரியவங்களுடைய ஆதரவால சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். வழக்கறிஞர்களாக இருந்தால் உங்களுடைய வாத திறமையால் பல வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சனி 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. இதனால சின்ன நோய் தாக்கம் இருந்தால் கூட அதை அலட்சிப்படுத்தாதீங்க. முறையாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு வரதும் மருத்துவருடைய ஆலோசனையை நீங்கள் கேட்கறது நல்லது. புதன் 12ஆம் வீட்டில் இருக்கிறதால சிறு வியாபாரிகளாக இருக்கிறவங்க எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஜவுளி சம்பந்தப்பட்ட கடை வச்சு நடத்திட்டு வரக்கூடியவங்களுக்கு அமோகமான வியாபாரம் இந்த மாதங்களும் இருக்கும். சுக்கிரன் 12, 1ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. இதனால குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் அனுசரித்து போகிறது தான் நல்லது. பேச்சில் நிதானத்தை காட்டுறதும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறது நல்லது. ராகு 11ஆம் இடத்துல அமர்ந்துக்கிறாங்க. இதனால வரவுக்கு மேலே செலவு கொஞ்சம் வாட்டி எடுக்கலாம். குடும்பத்தில் நீங்கள் பொறுமையை காக்கிறது அவசியம். எந்த காரணத்தை கொண்டும் மனைவி நீங்கள் பேசுறதோ வசப்பாடுறதோ குத்தி காண்பிக்கிறதோ செய்யாதீங்க. இது பிரிவுக்கு வழிவகுக்கலாம். கேது 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. இதனால தொழிலில் துணிஞ்சு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பும் வெளியூர் பயணம் மூலமா வியாபாரத்துக்கு தேவையான ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதங்களில் ஏற்பட்டிருக்கு. மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் பல வெற்றிகளையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் பெற போறீங்க. நிதி ஆதாயமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சில முக்கிய குடும்ப முடிவுகளை எதிர்பார்க்க முடியும். பெற்றவங்களா இருந்தாங்க பெரியவங்களா இவங்களுடைய ஆலோசனை நீங்கள் கேட்டுக்கிறது தான் நல்லது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைக்கக்கூடிய விருப்புகள் நிறைவேறக்கூடியதாக இருந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வர்றது நல்லது. வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலுமே வெற்றி உங்களால் எதிர்பார்க்க முடியும். மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு மூலமாக நல்ல பண லாபத்தை பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெற்றோர்கள் பெரியவங்களுக்கு நெருக்கம், அவங்களுக்கு நல்ல ஆலோசனை இந்த மாதிரியான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாசத்துல நிலம் தொடர்பான தகவல் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக வேலை, உத்தியோகத்தில் வருமானம் உயர்வு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, புதிய வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தேர்வாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, சிறப்பான பலனையும் வெற்றியும் சாதகமான முடிவையும் பெற போறீங்க. இந்த மாதத்தோட பிற்பகுதியில், அதாவது இந்த வாரத்தில் முதல் 2 வாரங்களை தவிர்த்து ஆரோக்கியமான விஷயங்கள் சின்ன தொந்தரவு ஏற்படலாம். அதனால நீங்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க. எல்லாரையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அனுசரித்து போகிறதா நல்லது. காதலர்களாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி துணைவியோட உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதா நல்லது. மனைவியோட உடல்நிலையும் தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்திட்டு வாங்க. இதனால உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.